நண்பர்களே, காலையில் கிளம்பும்போது என் வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், ஸ்டார்ட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணேன். வந்து அவங்க எப்படியோ டோ பண்ணி போய் நான் கூப்பிட்டு போயிட்டானுங்க. நேராக அம்மா வீட்டுக்கு போனதும் அங்கே கொஞ்சம் ஷூட் ஒர்க் எனக்கு இருந்துச்சு. சரியான கூத்து. அந்த ஷூட் ஒர்க்கில் நல்லபடியாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிரவுண்டுக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு மாவோட சைக்கிள் எடுத்து கிளம்பணும் கிரவுண்டுக்கு. போயிட்டு சரி சைக்கிள் ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டினேன். எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரில, என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்ப நாள் எடுக்காதனால சைக்கிள் ஓட்ட முடியாமல் போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு எப்போ போல் பேட்மிண்டன் நல்லபடியாக விளையாண்டுட்டு அப்படியே ஒரு வாக்கிங்கை போட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறாங்க பற்றி சொல்கிறேன் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் என்ன பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நான் அடுத்து பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து சாரீஸ் செட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் இருக்கிறது இளம்பிள்ளையில் சாரீஸ்க்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா இது இளம்பிள்ளை வந்து சாரியோடைய கடல்னே சொல்லலாம். ஸோ இந்த கடலில் நானும் ஒரு துளியாக சேரலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நான் வந்து ஆன்லைன் மட்டும் பண்ண போகிறது கிடையாது, ஆஃப்லைன்லேயும் சேல்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆன்லைனில் எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எடுக்கணும். ஏன்னா ஜிஎஸ்டி எடுத்தோம்னா தான் நம்மளால மீஷோவில் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண முடியும், ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆட் பண்ண முடியும். மீஷோவில் வித்தவுட் ஜிஎஸ்டிலையும் பண்ணலாம், பட் அதில் அந்தளவுக்கு ரீச் இருக்காது. நம்ம ப்ராப்பராக பண்ணுறோங்கிறப்ப ஜிஎஸ்டி எடுத்து தான் பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டிக்கான ஒர்க்கெல்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு இன்னொரு வெளியே கொடுத்துருக்கோம். அது ரெடி ஆகி முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பேட்மிண்டன் வேலையை பார்க்கணும். ஸோ இதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்குது. இந்த ப்ராசஸ்லாம் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எப்போ உங்களுக்கு காலைல பேட்மிண்டன் விளையாட வந்து சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம் பற்றி யோசிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்னங்கிற அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மேலே தான் நம்ம படித்த கிளாஸ் இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத பற்றி சொல்லிட்டேன். நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? மோகன் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறான். வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறான். லைஃப்பில் அடுத்து எப்படி போகும்னு தெரில. இது சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்னு தெரில. பட் ட்ரை பண்ணி பார்த்தலாம் முடிவு வந்தாச்சு. ட்ரை பண்ணிடுவோம். ஆல்ரெடி இப்போ ஜிஎஸ்டிக்கான ஒர்க்ஸ் போயிடுச்சு. ஜிஎஸ்டி எப்படின்னு 2 days கிடச்சிடும். அதுக்கு அப்ளை பண்ண ஃபார்மை வச்சு நம்ம கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் கொடுத்தாச்சு. கரண்ட் அக்கௌண்ட்டும் நமக்கு இன்னும் 10 days வந்துடும். ஸோ இதெல்லாம் பண்ணியே வந்து 3 நாளுக்கு மேலே ஆகுது. அதை அவங்க வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து அது ப்ராசஸில் போயிட்டு எதுவும் ஆட் பண்ணல. பட் நான் பண்ண போகிறது ப்ராப்பராக பண்ண போகிறேன். ப்ராப்பராக என்னென்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மீஷோ கண்டிப்பாக பண்ணணும். ஃப்ளிப்கார்ட் அமேசான் வந்து பாதி. ஏன்னா வந்து மீஷோவில் அளவுக்கு ரீச் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் இருக்காது. ஏன்னா இது சாரீஸ் உமன் ஃபேஷனுங்கிறதுனால அந்தளவுக்கு ரீச் அதில் இருக்காது. பார்ப்போம் அடுத்த என்ன நடக்குதுன்னு. சக்ஸஸ் ஆகும்னு நம்பி தான் இறங்கியிருக்கேன். சக்ஸஸ் ஆக்கணும், அது நம்ம கையில் தான் இருக்குது. பார்க்கலாம். முடிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.